போன வாரம் வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு வேலையை பார்த்துருப்பாரு நாமினேஷன் பண்ணுறப்ப. என்னடான்னு பார்த்தோன்னா கோவா கேங்கில் இருந்துட்டு கோவா கேங்கில் இருக்கக்கூடிய 2 பேரை நாமினேஷன் பண்ணி குத்தி விட்டுருப்பாரு. ஸோ ஆனால் அது வெளியே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வாரம் பண்ணதற்கு எப்பா நம்ம சௌந்தர்யா பயங்கரமாக பண்ணி விட்டாங்க. நீ என்னடா காட்டுறது, நான் காட்டுறேன்டா அதை விட பயங்கரமாக அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷனில் நம்ம ஜாக்லினை போட்டு குத்தி விட்டுருப்பாங்க. ஸோ குத்துறதுனால நம்ம ஜாக்லின் பார்த்தோன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபீல் பண்ணி சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, என்னடா நண்பா நீ என்ன குத்திட்டியடா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கேப்டன்சி டாஸ்க்கும் பயங்கரமாக ட்விஸ்ட்டு டென்ஸு ஃபயரா அப்படின்னு பார்த்தோன்னா மாதம் வந்து போயிட்டு இருந்தது. அது என்ன கதை ஏது கதை அப்படின்றது எல்லாத்தையும் ஒன்று வேணா வந்து பார்த்துருவோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் காலையே வந்து பார்த்தோன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் தான் வந்து வச்சாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இருக்க டீம்மேட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்ச் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பேட்சில் யார் என்னென்ன வெயிட் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்னா கேப்டன்சி டாஸ்க்கில் 3 பேர் வந்து போட்டி போட போகிறாங்க. விஷால், முத்து, அப்புறமா ஜாக்லின். ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தோம்னா இருக்க டீம்மேட்ஸை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு என் பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குற மாதிரியான ஒரு கேம் தான். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு ஃபாலோன்னு பார்த்தோம்னா யாருக்கு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்க டீமாக சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா ஸ்ப்ளிட்டாக வந்து பார்த்தோன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்தோன்னா யார் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அவங்களாம் வந்து பார்த்தோன்னா டீமாக ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லினுக்கு ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஸோ நம்ம விஷாலுக்குமே 4 பேர் இருந்தாலும் நம்ம முத்துக்கு மட்டும் 2 பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு டீலிங்காக நம்ம முத்து வந்து போட்டாருன்னே சொல்லலாம். கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம விஷாலுக்கு அப்புறமா நம்ம ஜாக்லின் இவங்க 2 பேருமே ஃபயராக தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னாப்பா முத்து சைலண்டாக உட்காந்துருக்காரு, பயங்கரமான ஒரு கேம் இதுக்கப்புறம் இருக்க போதா அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இவர் இப்படிலாம் உட்கார மாட்டார், பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமோ அப்படி தான் நினச்சிட்டேன். அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு டீலிங் வந்து போட்டு வச்சிருக்காரு. ஸோ ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் தான். ஸோ 2 பேருமே அதாவது நம்ம விஷாலும் ஜாக்லினும் பார்த்தோன்னா மாறி நம்ம 4 பேர் எடுத்து போய் விட்டாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தோன்னா நம்ம ராணவ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம மஞ்சரி மட்டும் இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த 2 பேர் வந்து எந்த டீமுக்கு போகிறாங்களோ அவங்க தான் இப்போ வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஜாக்லின் வந்து ராணாவை கூப்பிட்டுருப்பாங்க, வாடா இட்டு போய் விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பார்த்தோன்னா எதுவுமே காதில் கேட்காத மாதிரி பார்த்தோன்னா நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா விஷாலுக்கு வந்து பார்த்தோன்னா விஷால் வண்டியில் போய் ஏறி இருப்பார். அவ்வளோதான் கேம் சேஞ்சரப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா எல்லாருமே கை தட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரணவ் ஓட்டு வந்து பார்த்தோன்னா ரணவோடைய வெயிட் அதிகம். ஸோ ரணவ் மட்டும் இட்டு போய் விட்டாலே போதும். ஸோ அந்த டீம் வந்து வின் ஆகிடும். ஸோ டோட்டலாக இந்த கேமோடைய கான்செப்ட் என்னடான்னு பார்த்தோன்னா யார் அதிகமான வெயிட் எடுத்துன்னு போயிட்டு என் பாயிண்டில் விடுறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம் தான். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம விஷால் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ஜாக்லினுமே இவ்வளோ தான் வந்து இது பண்ணியிருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலுமே வின் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து, அதுக்கப்புறமா ஜாக்லின், மஞ்சரி, தீபக், அதுக்கப்புறம் பவித்ரா, ராயன் இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து சொல்கிறாரு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பார்த்தோம்னா அவருக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் இருந்தது அப்படின்றத அப்போ தான் ரிவீல் பண்ணானே சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா ஸோ ஜாக்லின் உனக்கும் எனக்கும் ஒரு பயங்கரமான ஒரு டீலிங் போட்டுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு டீலிங்னு பார்த்தோன்னா நீயும் விஷாலை விளையாடுங்க, விஷாலை கம்பேர் பண்ணும்போது நீ கொஞ்சம் லீடிங்கில் இருந்தீங்கன்னா என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் நான் உனக்கு குத்துறேன், இதுவே நீ கொஞ்சம் பேக் போயிட்டீங்கன்னா உன்னோட சப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஒரு 2 பேர் கூட நான் வின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருக்காரு. ஸோ எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காருன்னு பார்த்தோன்னா இவர் கையில் இருக்கிறது ஒரு 2 பேர் தான். ஸோ இந்த 2 பேர் வச்சு என்னால் வின்னும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த 2 பேர் எடுத்துன்னு போய் விட்டாலுமே வேஸ்ட்டு தான், அவங்க இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். எடுத்துன்னு போய் சேர்த்தாலுமே எனக்கு கம்மியான வெயிட்டு அது வந்து பார்த்தோன்னா எனக்கு இருக்கிறத விட உங்களுக்கு கொடுத்து நான் பிரயோஜனப்படுறது மேல் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. பரவாயில்லையப்பா நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ராயன் வந்து சொல்கிறாரு என்னடா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் என்னடா பேட் ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா டக்குன்னு காண்டாயிட்டாரு. எப்படி நீ பேட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், என்னடா இப்போ வந்து பார்த்தோன்னா பஸர் டு பஸர் கேமுன்னு சொல்கிற, ஃபாஸ்ட்டாக வர கேமுன்னு சொல்கிற, இப்போ வந்து விஷால் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோ, நீ வந்து 2 பேர் கழிச்சு அப்புறமா கேம் ஸ்டார்ட் பண்ணினா எப்படா வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம முத்து சொல்லியிருப்பாரு, எப்பா எனக்கு என்னை பற்றி தெரியும், அது மட்டும் இல்லாமல் விஷால் வந்து பார்த்தோன்னா கீழே விடுறது தடன்னு எழுந்துக்கிறது சரியா அவனால் வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த ஒரு இஷ்யூலாம் என்கிட்ட இருக்காது, என்னால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக எடுத்துன்னு போய் விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். இல்லை எப்படி பார்த்தாலுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தப்பான ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி ராயன் வந்து பார்த்தோன்னா முத்து மேலே இருக்க காண்டு அதில் வந்து காமிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம மஞ்சரி சொன்னாங்க எனக்கு புரியுது உன்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத மஞ்சரி வந்து அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ரணவ் கிட்ட கேட்டிருப்பாங்க என்னடா ரணவ் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரவுண்டு கட்டி கேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு போல நான் கண்டிப்பாக வண்டியில் வந்து உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு டிஸ்கஷன் போகிறப்போ வந்து கேட்டிருப்பாங்க ஏன்னா போய் உட்காரல அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா முத்துக்கார் தான் நான் போய் உட்காந்துருப்பேன், ஆனால் வந்து ஜாக்லினுக்கு நான் உட்காரன்னு தான் சொன்னேன், பட் இருந்தாலுமே ஜாக்லினா விஷாலான்னு வரும்போது எனக்கு விஷாலு தான் போகணும்னு தோணுச்சு அந்த ஒரு செகண்டில், அதனால் நான் விஷால் வண்டியில் ஏற்றேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சு விட்டாரு. என்னடா இது இப்படி பண்ணிட்டாரேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாரோ இவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மக்குன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஸோ யார் பேச்சு எப்படி கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரணவாக இருக்காரு அப்படின்ற மாதிரி
தான் கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதை உடைக்கிற விதமாக ஏதோ பண்ணியிருக்காருப்பா யோசிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மேபி இதுவுமே பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரோ நம்ம விஷால் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமாக வந்து தோணுது. மேபி இருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக யார் கூட ட்ராவல் ஆகிறான்னு சொல்லிட்டு அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா ரனவர் லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்தோன்னா எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா எல்லாரும் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து சொல்லியிருப்பாரு. ட்விஸ்ட்டுன்னு சொன்னாரா இல்லை ட்விஸ்ட்டுன்னு சொன்னாரான்னு தெரில, ட்விஸ்ட்கான்னு சொன்னாரான்னு தெரில. ஸோ ஏதோ ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டக்குன்னு காண்டாயிட்டாங்க. நம்ம பவித்ரா அதுக்கப்புறம் ராயன் இவங்க எல்லாருமே நீ எப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம், அதாவது அவன் தான் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரவுண்டு கட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது எப்படி பேசினாலுமே உனக்கு ரவுண்டு கட்டுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்து அப்படியே விட்டார். ஸோ லாஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படியே பேசி பார்த்தோன்னா நம்ம முத்து சமாளிச்சார். எப்போ நான் ட்விஸ்ட்டுன்னு சொல்லலை குவிஸ்க்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை வந்து மாற்றி விட்டார். ஸோ என்ன கதை ஏது கதைனே தெரில, முத்து மேலே சரியான காண்டில் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா ஸோ நாமினேஷன் வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் வந்து வச்சு விட்டாங்க. ஸோ இந்த ஓப்பன் நாமினேஷன் வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் சொன்னதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக வந்து ஜாக்லினை போட்டு குத்திருப்பாங்க. ஸோ என்ன ரீசனுக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையான வேலைலாம் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க எங்கள் மூலியமாக அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து பார்த்தோன்னா ஜாக்லினை நாமினேஷன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி போட்டு குத்தி விட்டாங்க. ஸோ போன வாரம் பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி பண்ணார், இந்த வாரம் என்னடா இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா நம்ம விஷால் கூட ஏதோ க்ளோஸ் அப் ஆகிற மாதிரியே வந்து தெரியுது. ஸோ அதாவது க்ளோஸ் ஆகிற மாதிரியே வந்து தெரியுது. ஸோ நீங்களே நோட் பண்ணியிருந்தாலே தெரியும், நேற்று எபிசோட்லேருந்தே பார்த்ததுனால தெரியும் விஷால் கூட அதிகமாக சுற்றுறதா இருக்கட்டும். கேப்டன்சி டாஸ்கில் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா அதாவது விஷால் கூட இல்லாத மாதிரி இருக்குது. மற்ற டைமில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா விஷால் கூட தான் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு வேளை விஷாலோடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரோ மன்மதன் வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம தர்ஷிகாவை எப்படி அமிச்சாரோ அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா கூடயும் அப்படியே க்ளோஸாக இருக்கு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பேஸை கொடுத்து அந்த ஸ்பேஸை வச்சு அவங்களை காலி பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். ஏன்னா பார்த்தோன்னா சௌந்தர்யாவுக்கு நிறைய ஓட்டு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஸோ மேபி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தோம்னா ஸோ தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ப்ரோமோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக அதாவது நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக தான் வந்து குத்திருப்பாரு. டேரெக்டாக சௌந்தர்யா குத்தந்தை தான் வந்து பார்த்தோன்னா தாங்கியிருக்கவே முடியாது. என்னடா இது இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நான் பண்ணது கரெக்டு தானே, நான் பண்ணுறது ரைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த ட்ராக்கு தப்பாக போதே பிகில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடில் இதுதான் மெயினான பிளாட் சைடு எல்லாத்தையுமே கூட நான் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கான டேல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு பாங்க ப்ளீஸ்.